சமீப காலமா ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். அதாவது இந்த ஷாப் பண்ற ஆப்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, உதாரணத்துக்கு Flipkart, Amazonக்குலாம் பெரிய டிராஸ்டிக்கலான சேஞ்சஸ் இருக்கு. எந்த வகையிலன்னு பார்த்தீங்க அப்டின்னா, வசூல் பண்ற விதத்தில. அதாவது பார்த்தீங்கன்னா, Flipkart வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்றாங்க. இத்தனைக்கும் நீங்க பிரீமியம் யூசரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, Flipkartோட பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருந்தாலும், உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து அப்ளை ஆகுது. நான் Flipkartோட அந்த டாப் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஆனா, எனக்குமே பார்த்தீங்கன்னா, சில டிஃபிகல்டீஸ் நான் ஃபேஸ் பண்றேன். உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஷூ வாங்குறேன் அப்புட்ன்னா, அந்த ஷூ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட Flipkart சார்ஜ் பண்றாங்க. உதாரணத்துக்கு அந்த ஷூ நான் ஆர்டர் பண்றேன் அப்புட்ன்னா, பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படிங்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 3 சார்ஜ் பண்றாங்க. இதே மாரி இத ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வகைரா வகைரா ஆப்ஷன்ஸ் அப்புட்ன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க. கார்ட் யூஸ் பண்ணா தனியா சார்ஜ் பண்றாங்க. கரெக்ட்டா வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி, இப்ப கேஷ் ஆன் டெலிவரி அப்புட்ன்னு குடுக்குறோம் அப்புட்ன்னா, அதுக்குமே தனியா சார்ஜ் பண்றாங்க. எனக்கு புரியல. நான் உங்களோட டாப் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலுமே, நீங்க எனக்கு ஹிடன் சார்ஜஸ் போடுறீங்க அப்புட்ன்னா, எதுக்கு நான் அந்த பிளஸ் மெம்பர்ஷிப்ப எடுக்கணும்? இப்ப கேஷ் ஆன் டெலிவரினாலுமே அதுக்குமே ஹிடனா பார்த்தீங்கன்னா ₹10 வாங்குறீங்க. நீங்க நினைக்கலாம், ₹3 ₹10லாம் ஒரு விஷயமா அப்புட்ன்னு. சின்னதா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒவ்வொருத்தர் தலையிலயும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1 வச்சா கூட பல கோடி ரூவாய வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த மாரி வெறும் ஹிடன் சார்ஜஸாவே. சரி, இது வந்து நான் டெக்னிக்கல் ப்ராடக்ட். டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாரி எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வேற மாரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, செக்யூர் பேக்கேஜ் ஃபீ அப்புட்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு தனியான சார்ஜஸ் பண்றாங்க. செக்யூர் பேக்கேஜ் ஃப்ரீக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 59 சார்ஜ் பண்றாங்க. எதுக்கு இந்த சார்ஜஸ்? நாங்க உங்கள்ட்ட பொருள் வாங்குறோம்னா, நீங்க அத தான் எங்கள்ட்ட சேஃபா குடுக்கணும். அந்த சேஃபா குடுக்கறதுக்கும் எப்படி நாங்க வந்து பே பண்ண முடியும்? இதுல ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு தனியான ஆப்ஷன், பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் சார்ஜஸ்க்கு தனியா, இப்படி வகைரா வகைரா வகைரான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா டூ பி ஃபிராங்க், Flipkartஅ நினைச்சு நான் இந்த விஷயத்துல வருத்தப்படல. ஏன்னா, இந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாவே கீழயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர் குடுக்கும்போதே வந்து குடுத்துடுறாங்க. நல்ல விஷயம் தான். சில தேர்ட் பார்ட்டி சில ஆப்ஸ்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல. அவங்கலாம் எப்படியெல்லாம் வந்து சார்ஜ் பண்ண முடியும்? எப்படியெல்லாம் வந்து நம்மள்ட்ட இருந்து மனிய வந்து லூட் பண்ண முடியும்? அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள கூட சார்ஜ் பண்றாங்க. இதே மாரி முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அது பல்க்கா வாங்கும்போது ஒரு அமௌண்ட் கம்மி பண்றாங்க. பல்க்கா வாங்கும்போது நல்லது தானே அப்படின்னா, தேவையே இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்கு பல்க்கா வாங்கணும்? அதுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்? இதே Amazonல கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். Amazonல 2டே ஆப்ஷன் தாங்க. உனக்கு பொருள் பிடிச்சிருக்கா வாங்கிக்கோ. இல்லையா விட்ரு. வாங்கணுமா? எந்த டேல வாங்க போற? மண்டேனா உனக்கு ஃப்ரீ டெலிவரி ஓகேவா? அப்படின்னா மண்டேக்கு ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு ₹40 சார்ஜ் பண்ணாம தந்துருவாங்க. இல்ல நான் ஆர்டர் பண்ண அடுத்த நாளே எனக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்காக அடிஷனலா வந்து அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். பிரைம் யூசர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரைம் வந்து கவர் பண்ணிரும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் யூசருக்கு மட்டும் தான் இந்த வகையான சூசிங் ஆப்ஷன் இருக்கு. வைஸா சூஸ் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேமெண்ட் பண்ணாமயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாவே ப்ராடக்ட்ஸ் வந்து Amazonலருந்து பை பண்ணிக்கலாம். ஆனா Amazonனும் சில பல விஷயங்கள பண்றாங்க. ஆனா இவங்கள Flipkartஅ கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன் இது 2 பத்தியும் சொல்றேன்னா, 2லயுமே நான் மெம்பரா தான் இருக்கேன். ஸோ 2க்குமே நான் வந்து பே பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து பேசலாம். நான் ஒரு கன்சியூமர். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.